வணக்கம் நண்பர்களே. ஓய்வூதிய திருத்தம் வருமா? மத்திய அரசு தெளிவான பதில் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசு ஊழியர்கள் 8வது ஊதிய குழுவை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் பொதுத்துறை வங்கி ஓய்வூதியதாரர்களிடம் ஓய்வூதிய திருத்தம் குறித்து கேள்வி அதிகரித்துள்ளது. இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட போது எம்பி விஸ்வேஸ்வர் ரெட்டி கேள்வி எழுப்ப அதற்கு நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பதில் அளித்தார். அரசாங்கம் அளித்த விளக்கத்தின்படி பொதுத்துறை வங்கிகளில் PSB இருந்து ஓய்வு பெற்றவர்களின் அடிப்படை ஓய்வூதியத்தை திருத்துவதற்கான எந்த திட்டமும் தற்போது பரிசீலனையில் இல்லை. அதாவது வங்கி ஓய்வூதியதாரர்கள் எதிர்பார்த்தபடி பென்ஷன் ரிவிஷன் உடனடியாக வரப்போவதில்லை என்பது தெளிவாகி உள்ளது. ஆனால் சில நிதி நிறுவனங்களில் ஓய்வூதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளதும் உண்மை. உதாரணமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓய்வூதியதாரர்களுக்கு அடிப்படை ஓய்வூதியம் மற்றும் அகவிலைப்படி நிவாரணத்தில் 10% உயர்வு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் NABARD ஓய்வூதியதாரர்களுக்கும் கட்டமாக திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த மாற்றங்கள் பொதுத்துறை வங்கிகளுக்கு பொருந்தாது என அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் ஓய்வூதியம் தனித்தனி விதிமுறைகளின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI உள்ளிட்ட வங்கிகளில் ஓய்வூதியம் குறிப்பிட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. இந்த விதிகளில் அடிப்படை ஓய்வூதியத்தை புதுப்பிக்கும் வசதி இல்லை என்பதையும் அரசு குறிப்பிட்டுள்ளது. இதே நேரத்தில் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கு முழுமையாக எந்த உயர்வும் இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் 6 மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலைப்படி நிவாரணம் DR பெறுகின்றனர். இது பணவீக்கத்தை சமாளிக்க உதவுகிறது. மேலும் சில ஒப்பந்தங்களின் கீழ் கருணை தொகைகளும் வழங்கப்படுகின்றன. மொத்தத்தில் தற்போதைய நிலவரப்படி பொதுத்துறை வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான அடிப்படை பென்ஷன் திருத்தம் குறித்து அரசு எந்த புதிய திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. ஆனால் 8வது ஊதிய குழு தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருவதால் இந்த விவகாரம் எதிர்காலத்தில் மீண்டும் கொள்கை விவாதமாக உருவாகும் வாய்ப்பு உள்ளது. இந்த வீடியோ அரசு ஊழியர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.